அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வெல்கம் டு நிஷா சுஜா தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொங்கலுக்கான க்ரீட்டிங் கார்டு தான் வந்துட்டு நம்ம செய்ய போகிறோம். இந்த வீடியோ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ங்கிறதா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு எல்லோ கலர் ஷீட் எடுத்துக்கலாம். அதை வந்து ஈவனாக இந்த மாதிரி நம்ம மடித்து விட்டுட்டு இதோட ஃப்ரண்ட் இருக்குது இல்லைங்களா, இங்கே வந்துட்டு நம்ம வந்து சர்க்கிள் ஷேப் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கணும். நான் காட்டுறேன் பாருங்கள். சர்க்கிள் ஷேப்பில் ட்ரா பண்ணி அதை கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் ஷீட்டில் இந்த பானை இருக்குது தெரியுமா, அந்த மாதிரி ட்ரா பண்ணி அதையும் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு ஒயிட் பேப்பரில் வந்துட்டு இந்த பொங்கல் இல்லையா, அதை ட்ரா பண்ணி அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு தெரியும் நான் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த பானைக்கு வந்துட்டு டிசைன் பண்ணுற வகையில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 3 லைன் மாதிரி போட்டு ஃபெவிகால் போட்டுக்கிறோம். அதில் வந்துட்டு நான் சும்மா ஒரு ஜஸ்ட்டு கலர் பேப்பர் தாங்க, ஒரு எல்லோ கலர் பேப்பர் வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு நான் வந்து இந்த பாட் மேலே வந்துட்டு நான் வந்து ஒட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபினிஷிங் தெரியும். இது நம்ம போடலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பானையில் வந்துட்டு ஒரு ஃபினிஷிங்கே தெரியாது. இது ஃபுல்லாக இப்போ ஒட்டியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுற மாதிரி தான் நான் யோசித்தேன். இதில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஜஸ்ட்டு சும்மா உங்களுக்கு எந்த டிசைன் வேணும்னாலும் போட்டுக்கலாம். எனக்கு இந்த டிசைன் தோணுச்சு. இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதில் வந்து இந்த மாதிரி எல்லோ கலர் கல் வந்துட்டு என்கிட்ட இருந்தது. நான் வந்துட்டு இந்த ஷேப்பில் வந்துட்டு ஒன்றுனா போட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். நான் பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த பானை வந்துட்டு ரொம்ப பார்க்க அழகாகவே இருந்தது, பியூட்டிஃபுல்லாக. இதோ தெரியும் உங்களுக்கு. இதை வந்து நான் இப்படி ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதோட சைஸுக்கு அந்த கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். முன்னாடியே பேஸ்ட் பண்ணிடாதீங்க, வச்சு பார்த்துட்டு அப்புறமா பேஸ்ட் பண்ணுங்கள். நான் டபுள் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக வந்துட்டு இது தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். டபுள் டேப் போட்டோம்னா அப்படியே ஃபெவிகால் போட்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு விட இது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் அந்த பானை செஞ்சேன் இல்லைங்களா, அதே பேப்பரில் தான் நான் ப்ரௌன் கலரில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீட்டமாக கரும்புக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு அதே மாதிரி ஒரு க்ரீன் கலர் பேப்பரில் பாருங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணி நீங்கள் வந்து இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உங்களுக்கு ரெண்டையும் ஒட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அழகான வந்து ஒரு கரும்பு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு அப்போ தான் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் அவுட்லைன் கொடுத்து அது பண்ணியிருக்கிறதுனால தான் அது ரொம்பவே அழகாக தெரிஞ்சுது. இப்போது இந்த கரும்புக்கு வந்து நான் ஒட்டி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இப்போ வந்துட்டு கரும்பில் வந்துட்டு நடுவில் கொஞ்சம் அந்த வரியாக வரணும். அப்போ தான் அது வந்து அழகாக தெரியும். ஸோ அதுக்கு வந்து நான் போஸ்டர் கலர் வந்து எடுத்திருக்கேன், ஒயிட் கலராக. அதை வந்துட்டு நடுவில் இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், நீங்களே வந்துட்டு கலர் பண்ணிக்கோங்க. கலர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்க்க அச்சசல் கரும்பு மாதிரியே இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நம்ம இத்தனை செஞ்சாச்சு. இப்போ இது எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கார்டில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள், கார்டில் வந்துட்டு நான் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதுக்கும் நான் டபுள் டேப் தாங்க போட்டேன். பாருங்கள், அப்போ தான் வந்து இது தனியாக மேலாக இருக்கிற மாதிரி தெரியும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம 2 சைடுமே வந்து போட்டாச்சு. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். எதுவுமே நம்ம ஃபெவிகால் போட்டு பேஸ்ட் பண்ணல இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும். நம்ம இதை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேட்ச் பாக்ஸில் அந்த தீப்பெட்டி குச்சி இருக்கும் இல்லைங்களா, அதை வந்துட்டு அந்த தீக்குச்சியை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கோங்க உள்ளே. நான் வெளியில் வந்துட்டு ஹாப்பி பொங்கல் அப்படின்னு எழுதியிருக்கேன். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதியிருக்கேன். இது வந்துட்டு பார்க்க ஃபினிஷிங் வந்துட்டு உங்களுக்கு அழகாக தெரியும். பாருங்கள், இப்போ நான் வந்துட்டு ஃபுல் அந்த தீக்குச்சியுமே நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வெளியில் பார்க்குறதுக்கும் இந்த பானை அழகாக தெரியும், உள்ளே திறந்து பார்த்தாலுமே ரொம்பவே அழகாக தெரியும். பாருங்கள், வெளியிலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக தெரியுது பார்த்தீங்களா. இதுதாங்க நம்மளோட க்ரீட்டிங் கார்டு ஃபார் பொங்கல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய், டேக் கேர்.